நானா சாப்பிட்டீங்களா? இப்போ தான் தம்பி சாப்பிட்டேன். 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தேன். வெறும் 5000 தான் செலவாச்சு. ப்ரோ என்ன ப்ரோ நடந்து வர வீட்டில் கார் பைக்லாம் வச்சுக்கின்னு? இல்லை ப்ரோ, பக்கத்தில் நடந்தே போயிடுவோம் ப்ரோ. அண்ணா கொஞ்சம் வெளில போகிறேன், பைக் கிடைக்குமா? தம்பி என்ன தம்பி அசிங்கமாக 2 வீலர் கேட்குறியா? அண்ணாகிட்ட BMW கார் இருக்குதுப்பா, எத்தனை பாப்பா? ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய வீடை வச்சுன்னு வெளியே சிம்பிளாக உட்காந்துக்கிறேன். இல்லை ப்ரோ, சும்மா தான் ப்ரோ. அண்ணா ரொம்ப நேரமாக இங்கே நிற்கிறீங்க? ஆமாப்பா, இங்கே ஒரு லேண்ட் வாங்கலான்னு வந்தேன். உங்களுக்கு தான் ஆல்ரெடி 3 வீடு இருக்கேண்ணா. அதெல்லாம் எந்த மொழிக்குப்பா, இதெல்லாம் பத்தாதுப்பா. இன்னொரு லேண்ட் வாங்க வெளில வர போனோம்பா. ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருக்க? உங்கள்கிட்ட இருக்கிற காசு போனதுக்கு நீ நல்லாவே ட்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இல்லை ப்ரோ, இதுவே நல்லா தான் ப்ரோ இருக்குது. சொல்லுங்க தம்பி, பணமா? தம்பி நம்மக்கிட்ட இல்லாத பணமா, நம்மக்கிட்ட இல்லாத சொத்தா, நம்மக்கிட்ட இல்லாத வீடா இடமா, எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது தம்பி. இப்போயே உனக்கு அனுப்புகிறேன், வெய் தம்பி. மச்சான் காசு ஒரு 500 தேவைப்படுதுடா, இருந்தால் கொஞ்சம் கூடாண்டா. நானாச்சு சோகமாக இருக்கீங்க? தம்பி காசு ஒரு 500 தேவைப்படுது, இருந்தால் கூடாம்பா. நானா நீங்களே இப்படி ஆகிட்டீங்க? காசு பணம் வச்சுருந்து உங்களை நீங்களே பெருமையாக பேசியிருந்தீங்களேண்ணா. பெருமைன்னு பெருமையிலே அழிஞ்சு போயிட்டேன். ஓகே வந்துடுறேன். ப்ரோ கேள்விப்பட்டேன் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் கட்டுறீங்களாமே, இவ்வளோ சாதாரணமாக இருந்துட்டு எப்படி ப்ரோ இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்டுருக்கீங்க? தாழ்மையாக இருந்தேன், உயர்வுகள் தேடி வந்தது.